கீரை வகைகள் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, புளியாரை கீரை, இந்த கீரை வகையில் அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கணும். முக்கியமாக இந்த புளியாரை கீரைலாம் ஒரு காயக்கற்ப மூலிகை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கீரை வாரத்திற்கு 2 முறையாவது நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா தாண்டிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. இதயம் படபடப்புக்கும் இதய தசைகள் வலிமையாக இருப்பதற்கும் தாண்டிக்காய் நமக்கு பயன்படுது. தாண்டிக்காய் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த தாண்டிக்காய் பொடியை நம்ம சேர்த்து பயன்படுத்திக்கணும். நல்ல தோற்பு சுவை இருக்கக்கூடியது. இதய தசைகளை வலிமைப்படுத்துவதற்கு தாண்டிக்காய் நமக்கு பயன்படுது. ஸோ இந்த தாண்டிக்காய் பொடியாக எடுத்து நம்ம தண்ணீரில் கலந்தோ இல்லை நம்ம தேனோடு சேர்த்தோ சாப்பிடும்பொழுது இதய தசைகள் நமக்கு வலிமையாக இருக்கும். இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டா போதும். இரவு நேரத்திலையோ இல்லை காலை நேரத்திலையோ நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தாண்டிக்காய் பொடியை தண்ணீரில் போட்டு கலந்து தினமும் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது இதயம் பலப்படும். பால்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய படபடப்பு நமக்கு குறைய ஆரம்பிக்கும்.